ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் சுதந்திரமான நேர்மையான பரந்த மனப்பான்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன் நடைபெற போது, அதற்கு என்ன வழிபாடு செய்தால் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கிரகங்களானது எந்த நிலையில அமைந்திருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல சனி பகவானானவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல அமைந்திருக்கிறாருங்க. மேலும் ராகு பகவானானவர் உங்களுடைய சுகஸ்தானத்துல அமைந்தும், குரு பகவானானவர் உங்களுடைய பூர்வ புத்திர ஸ்தானத்துல அமைந்தும், மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல கேது பகவானானவர் அமைந்தும் பலன் தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்துல 14ஆம் தேதி வரை உங்க ஜென்மத்திலே, அதாவது தனுசுவிலே அமைந்தும், பின்பு உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கிற்கு செல்லக்கூடியவராக, அதாவது மகரத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானானவர் இந்த மாதம் முழுவதும் உங்க ஜென்ம ராசியிலே அமைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் புதன் பகவானானவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு அயனசயன போகஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்தில் அமைந்து, பின்பு அவர் உங்களுடைய ஜென்மத்திற்கு வந்து இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், சுக்கிர பகவானானவர் உங்களுக்கு 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல இந்த மாதம் 18ஆம் தேதி வரை அமர்ந்து, பின்பு உங்களுக்கு அவர் 19ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசியில அமர்ந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் இந்த இடங்கள் எல்லாம் அமைந்ததுனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்னு தான் சொல்லப்படுதுங்க. நல்ல லாபம் உண்டு. நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழும் அளவிற்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்க ஆண்களோ பெண்களோ தொழிலதிபர்களோ இல்ல மாணவர்களோ அரசியல்வாதிகளோ விவசாயிகளோ எந்த துறையில இருந்தாலும், எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க நினைத்த அனைத்து விஷயங்களும் கண்டிப்பா நடைபெறுங்க. ஆனா அதற்கு நீங்க கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறீங்க. ஈஸியாக கிடைக்காது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை உங்களுக்கு ராகுவால அமையக்கூடியதாக இருக்குது. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு சனி பகவான் உங்களுக்கு உதவக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அலைச்சல் கண்டிப்பாக இருப்பதற்கான வழிவகை உள்ளதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் நீங்கள் பார்த்து பேச வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதாவது முன்னாடி உங்ககிட்ட அன்பா பேசினாலும் அவர்கள் பின்னாடி உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அவர்களோடு இந்த மாதத்துல மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான, அதாவது பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல தேவையான பொன் பொருள் ஆடை எல்லாம் சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டுங்க. நீங்க மனசுல நினைச்சது எல்லாம் வாங்குறதற்கான அதிக வாய்ப்பை குரு பகவானானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறாரு. தொழில் அதிபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல யாராவது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதுல நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ண வேண்டும். அதாவது உங்களுடைய உழைப்பு மூலமா நீங்க தொழிலை விரிவுபடுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி போடாம பண்றதுன்றது நல்லதா இருக்கும். பண விரயங்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் தொழிலுக்கு இந்த மாசம் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க. தொழில கொஞ்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்களுடைய உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேதுவும் சனி பகவானும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழிலில் தரக்கூடியவங்களாக இருப்போம். மீண்டும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய குழப்பங்கள், மனசில் கவலை வேற இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பங்களும் கவலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. மூளை சரியாக வேலை செய்யலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியதாக ஜென்மத்திலேயே இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் அமைந்திருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா செயல்படுறதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க முயற்சிகளை பண்றது அப்படின்றது நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதன் பகவான் ஜென்மத்துக்கு வர்றதுனால அப்ப அதே நேரத்தில் அங்க செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால செயல்பாட்டுக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடைபெற வேண்டிய நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு செயல்களை செய்தாலும் 1க்கு 4
4 முறை யோசிச்சு பொறுமையா நீங்க செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க விரும்பக்கூடிய, அதாவது வெளியே எங்கேயாவது போகணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரயாணங்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. இந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா நன்மை உண்டுங்க. அதனால பிரயாணங்கள் நீங்க போறதுக்கு முன்னாடி பெருமாளை நீங்க வழிபட்டுட்டு அப்புறமா நீங்க உங்களுடைய பிரயாணத்தை இந்த மாதத்துல நீங்க தொடங்குனீங்கன்னா அந்த பிரயாணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பல மடங்காக இருக்குங்க. மேலும் இந்த மாதத்துல 24 மற்றும் 25ஆம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமையக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்வது என்பது அவசியங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த மாதத்துல சுக்கிர பகவானானவர் உங்களுடைய, அதாவது சுகம், நீங்க நினைக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேறுவதற்கான, சுகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடியவராகவும், பொருளாதார நிலையில இந்த மாதத்துல கொஞ்சம் நாள் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக, போன மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாசத்துல பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியதாக உங்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதத்துல அமையக்கூடியதாக இருக்குதுங்க. சரி, இந்த மாதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள், மனக்கவலைகள், நோய் அந்த மாதிரி எதுவும் இல்லாம உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்காக என்ன வழிபாடு செய்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு இந்த மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதத்துல சூரிய பகவானுடைய வழிபாடு நீங்க செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னும் இல்லைங்க, காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து தெரிஞ்சா 2 காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்க. இல்லைன்னா சூரிய பகவானே நம அப்படின்னு அவரை பார்த்து சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவோடைய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சுகமானதாக இருக்குங்க. முடிந்தவர்கள் இந்த மாதத்துல ராகு காலத்துல சென்று ராகுவிற்கு விளக்கு போடலாம், துர்கையை வணங்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க ஓம் பிரம்மச்சாரிணியே நம அப்படின்ற இந்த மந்திரத்தை 24 நிமிஷம் கண்டினியூவா சொல்லிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்வதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.